வணக்கம். தேதி 3/11/2025. கலெக்டர் வாங்கிய 2 கோடி லஞ்சம் திருப்பி தர மறுப்பதின் மர்மம் என்ன, எங்கே, எப்போது? அரசியல் மாதிரி பத்திரிகைக்காக எடிட்டர் TM சிவம். தமிழ்நாட்டின் பழமையான ஊரில் ஒரு தனியார் பல்கலைக்கழகம் உள்ளது. அந்த பல்கலைக்கழகத்தின் நிலத்தில் சில சிக்கல்கள் உண்டு. அதை தீர்த்து வைப்பதாக கூறி, எனக்கு சென்ட்ரல் அவரை தெரியும், அந்த IAS தெரியும், நான் சொன்னா எல்லாமே நடுங்குவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி சிட்டையை போட்டாரு நம்ம கலெக்டர். கலெக்டர் பேர் என்னன்னு கண்டுபிடிங்க. கடைசியா அடுத்த வாரம் சொல்றேன் எந்த ஊர் என்று கண்டுபிடிங்க. அதே மாதிரி என்னன்னா, எதுவுமே செஞ்சு தரல கலெக்டர். என்ன பண்ணிருக்காரு அப்படின்னீங்கன்னா, எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னீங்கன்னா, தெளிவா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் சேது நாராயணபுரம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே செழிப்பா இருக்கு. அந்த ஊர் ஒரு 50 ஏக்கர் பினாமி பேர்ல. அடுத்து அப்படியே போனீங்கன்னா தேவதானங்கிற ஒரு ஊர் இருக்கு. அருமையான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை பார்டர். அதுக்கு பக்கத்துல சாஸ்தா கோயில் போற வழியில ஒரு குட்டி எஸ்டேட் வாங்கியிருக்கிறாரு. தெளிவா பண்ணிருக்கிறாரு. ஆனா சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா பயங்கர சீன் போடுவார் அந்த கலெக்டர். இவரிடம் யார் போய் கேட்பது? சில பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் எல்லாம் ஜெர்க்கடிச்சிட்டாங்க. இப்பவும் நிறைய பத்திரிகையாளர் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச பிறகு பயந்து ஒதுங்குவார்கள். புலனாய்வு பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் துணிந்து இந்த செய்தியை வெளியிட முடியும். யார், எப்போது, எங்கே தொடரும்.